அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னால், இந்த குர்பானிக்குரிய நாட்கள் என்பது எத்தனை நாட்கள்? குர்பானி அந்த பெருநாள் தினத்தில் மட்டும்தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற கருத்து தௌஹீத் ஜமாத் புதுசாக எடுத்து சொல்கிறாங்க. இதற்கு முன்பதாக நாங்கள் தஷ்ரீக்குடைய நாட்களிலும் துல்ஹஜ் மாதம் 11, 12, 13 ஆகிய நாட்களிலும் குர்பானியை நிறைவேற்றினோம். ஆனால் இப்போது அந்த குர்பானியை துல்ஹஜ் மாதம் 10ஆம் திகதி பெருநாள் தினத்தில் மட்டும்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறீர்கள். இதற்கான அடிப்படை என்ன என்று கேட்குறாங்க. பொதுவாக நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். நாங்கள் எந்த காலத்திலிருந்து ஒரு வேலையை செஞ்சு வந்தாலும் அந்த பல ஆண்டு காலமாக நாங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபட்டோம் என்பதை ஆதாரமாக வைத்து அந்த காரியத்தை நியாயப்படுத்த முடியாது. எப்போ ஒரு காரியம் இஸ்லாத்தின் காரியமாக அமலாக அமையும் என்று சொன்னால் அந்த காரியத்திற்கு அந்த அமலுக்கான ஆதாரங்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து நாங்கள் பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் குர்பானி என்பது பெருநாள் தினத்திலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய தஷ்ரீக்குடைய நாட்கள் பிறை 10 பெருநாளுடைய தினம், தஷ்ரீக்குடைய நாட்கள் பிறை 11, 12, 13 இந்த 4 நாட்களிலும் குர்பானியை நிறைவேற்றலாம் என்று தான் சொல்லி வந்தோம். அதைத்தான் நடைமுறைப்படுத்தி வந்தோம். ஆனால் இந்த நடைமுறைப்படுத்துவதற்கு எது ஆதாரமாக அமைந்திருந்ததுன்னு சொன்னால் ஒரு செய்தி வருது. இந்த செய்தி பைஹக்கியில், திருமிதியில், இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு செய்தி தான். எப்படி வருது? வக்குல்லு ஐயாமி தஷ்ரீக்கி தபுஹுன், ஒவ்வொரு தஷ்ரீக்குடைய நாட்களிலும் அறுத்து பலியிடுதல் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் இந்த ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்குறோம். பைஹக்கி, திருமிதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்குறோம். இந்த செய்தியை அடிப்படையாக வைத்துதான் பெருநாள் தினத்திலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய தஷ்ரீக்குடைய நாட்களிலும் அறுத்து பலியிடலாம் என்ற கருத்தை நாங்கள் சொல்லி வந்தோம். ஆனால் இந்த கருத்தில் வரக்கூடிய எல்லா செய்திகளும் தஷ்ரீக்குடைய நாட்களில் அறுத்து பலியிடுதல் உண்டு என்ற கருத்தில் வரக்கூடிய எல்லா செய்திகளும் பலவீனமான செய்திகளாக இருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்திற்காக வேண்டி பைஹக்கியில், திருமிதியில், அஹ்மதில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பை தான் இப்போ நான் சொன்னேன். இந்த அறிவிப்பில் என்ன பலவீனம் என்றதை பாருங்க. எப்படி வருதுன்னு சொன்னால், இந்த செய்தியை சுலைமான் இப்னு மூசா என்பவர் தான் அறிவிக்கிறார். யார் மூலமாக அறிவிக்கிறார் சொன்னால், ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் இப்னு முத்இம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் மூலமாகத்தான் சுலைமான் இப்னு மூசா என்பவர் இந்த செய்தியை அறிவிக்கிறார். அதாவது வக்குல்லு ஐயாமி தஷ்ரீக்கி தபுஹுன், தஷ்ரீக்குடைய நாட்களில் அறுத்து பலியிடுதல் உண்டு என்ற செய்தியை ஜுபைர் இப்னு முத்இம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொன்னதாகத்தான் சுலைமான் இப்னு மூசா என்று சொல்லக்கூடிய தாபிஈன் ஒருவர் அறிவிக்கிறார். ஆனால் என்ன செய்தி என்று சொன்னால், இந்த சுலைமான் இப்னு மூசா என்ற நபர் ஜுபைர் இப்னு முத்இம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை ஒருபோதும் சந்தித்ததில்லை என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்? ஃபகால ஹுவ ஹதீஸும் முர்சலுன், இந்த ஹதீஸ் தொடர்பு அறிந்தின செய்தி. சுலைமான், இந்த சுலைமான் என்பவர் இருக்கிறாரே, லம் யுத்ரிக் அஹதன் மின் அஸ்ஸாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த ஒரு தோழரையும் சந்தித்ததில்லை. ஜுபைர் இப்னு முத்இம் என்ற நபி தோழர் மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த ஒரு நபி தோழரையும் இவர் சந்தித்ததில்லை என்று சொல்லி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்த கூற்றை இமாம் திருமிதி அவர்கள் அவருடைய இலல் அல் கபீர் என்று சொல்லக்கூடிய நூலிலே பதிவு செய்திருக்கிறார். அதே போன்று மாரிஃபத்து சுன்னா வல் ஆசார் லில் பைஹக்கி, பைஹக்கி இமாமுடைய சுன்னாவையும் ஆசார்களையும் நபித்தோழர்களுடைய கூற்றுக்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய நூலிலே இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன கூற்றை இமாம் பைஹக்கி அவர்கள் பதிவு செய்கிறார். காலல் புகாரியு, புகாரி சொல்கிறார், சுலைமான் இப்னு மூசா லம் யுத்ரிக் அஹதம் மின் அஸ்ஸாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி தோழர்களில் எவரையும் சந்தித்ததில்லை என்ற செய்தியை பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம். இந்த மாதிரி இன்னும் பல நூட்களில் இந்த விமர்சனம் இருக்கிறது. ஒரு நபித்தோழரிடமிருந்து ஒரு செய்தியை அறிவிப்பதாக இருந்தால் அந்த அறிவிப்பாளர் நபித்தோழரை சந்தித்து இருக்கணுமா இல்லையா? சந்திக்காத ஒருவர் ஒரு நபித்தோழரிடமிருந்து சந்தித்து அறிவிக்கிறதா சொன்னால் இடையில யாரும் இருட்டடிப்பு செய்யலாமா இல்லையா? இந்த செய்தியில உள்ள யாரோ இடம் பெற்றிருக்கலாம். நபித்தோழரை சந்தித்த நபர் யார் என்றே சொல்லலை, அந்த நபர் பலவீனமானவராக கூட இருக்கலாம். அப்ப இது தொடர்பு அறிந்தி நபித்தோழரிடமிருந்து நேரடியாக கேட்ட நபர் யார் என்று தெரியாத நிலையில் அறிவிக்கப்படுகின்ற செய்தியாக தஷ்ரீக்குடைய நாட்களில் குர்பானியை நிறைவேற்றுங்கள் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்போ இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொண்டா என்னாகும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தியை வைத்து நாங்கள் அமல் செய்ததாக வரும்.
இது போன்று இந்த தஷ்ரீக்குடைய நாட்களில் குர்பானி நிறைவேற்ற வேண்டும் என்று வரக்கூடிய எல்லா அறிவிப்புகளிலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பலவீனம் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு பலவீனமான செய்தியை வைத்து நாங்கள் அமல் செய்ய முடியாது. பொதுவாக சுன்னத்துவல் ஜமாத்தை சேர்ந்த அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அமல் விஷயத்துல பலவீனமான செய்திகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம் என்றா, தௌஹீத் ஜமாத் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னதாக உறுதிப்படுத்தப்பட்டால் தான் அந்த செய்தியை நாங்கள் அமல் செய்ய வேண்டும். பலவீனம் என்று சொன்னால் என்ன? ஒரு ஹதீஸை ஹாதா ஹதீஸுன் லஈஃபுன், இது பலவீனமான ஒரு ஹதீஸ் என்று அறிவிக்கப்பட்டால் அதனுடைய கருத்து என்ன என்று சொன்னால், இந்த ஹதீஸ்ல இடம்பெற ஒரு அறிவிப்பாளருடைய நம்பகத்தன்மையில் கோளாறு இருக்கிறது, ஞாபக சக்தியில் கோளாறு இருக்கிறது, அவர் இந்த ஹதீஸ்ல இல்லாத வாசகங்களை அவர் ஏதோ ஒரு விதத்தில் தன்னுடைய வாசகமாக சந்தேகத்தின் நிலையில் அறிவித்து விடலாம் என்று ஏதோ ஒரு விதத்தில் அந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியா இல்லையா என்று சந்தேகத்துக்குரியதாக ஆகிவிடுகிறது. அப்ப எப்ப சந்தேகம் ஒன்று நிலவுகிறதோ அந்த விஷயத்தில் நாங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். திருக்குர்ஆன்ல 17வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு எதிலே அறிவில்லையோ அதை நீ பின்பற்றாதே. அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனாருக்கு சொன்ன அறிவுரை தான். ஆனால் அந்த அறிவுரையில் நாங்கள் ஒரு சட்டம் எடுக்கிறோம். என்ன? வலா தக்ஃபு, நீ பின்பற்றக்கூடாது, மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு எதில் அறிவில்லையோ அதை நீ பின்பற்றக்கூடாது. இன்ன ஸம்அ, செவிப்புலன், வல் பஸர, பார்வை, வல் ஃபுஆத, இதயம், குல்லு உலாய்க கான அன்ஹு மஸ்ஊலா, இந்த ஒவ்வொன்றும் மறுமையில் விசாரிக்கப்படும் இந்த வசனம் சொல்லுது. அப்ப எதை நாங்கள் சந்தேகமா இருக்குதோ, அறிவில்லாமல் இருக்குதோ, தெளிவில்லாமல் இருக்குதோ அதை பின்பற்ற வேணாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கும் பொழுது, அல்லாஹ்வின் தூதர் ஒன்றை செய்தாரா இல்லையா, சொன்னாரா இல்லையா, அங்கீகரித்தாரா இல்லையா என்று சந்தேகம் வரக்கூடிய ஒன்றை நாங்கள் எப்படி பின்பற்றலாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வழிகாட்டுறாங்க. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 52வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஹலால் ஹராம் விஷயத்துல ரசூலுல்லாஹ் ஒரு அளவுகோலை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல் ஹலாலு பையினுன், ஹலால் என்பது தெளிவாகி விட்டது, வல் ஹராமு பையினுன், ஹராம் என்பதும் தெளிவாகி விட்டது. குர்ஆன் ஹதீஸ்ல எது ஹலால் என்றது அல்லாஹ் பட்டியல் போட்டான், எது ஹராம் என்றது அல்லாஹ் பட்டியல் போட்டான். எதுல பட்டியலிடப்படலையோ அதுக்கு அளவுகோல் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப ஹலாலும் தெளிவு, ஹராமும் தெளிவு. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வபைனஹுமா முஷப்பஹாத்துன், அந்த ரெண்டுக்கு மத்தியில சந்தேகத்துக்குரிய நிலையில் சில விஷயங்கள் தெளிவில்லாமல் இருக்கும், சந்தேகத்துக்கு இடமான நிலையில் சில விஷயங்கள் இருக்கின்றன. இப்போ உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா, அண்மையில் ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, மர அணில் கூடுமா கூடாதா என்று கேள்வி கேட்டாரு. இந்த மர அணில் கூடுமா கூடாதா என்றா அதுக்கு ஒரு அணில் ஹலாலா ஹராமா என்றது அல்லாஹ்வுடைய ரசூல் நேரடியா அணில் ஹராம், இது ஹலாம் இது ஹராம் இப்படி சொல்லலை. ஒரு சில பிராணிகளை தான் அல்லாஹ் சொல்றாங்க. ஒரு சில விலங்கினங்களை அல்லாஹ் குர்ஆன்ல பன்றியா ஹராம் என்றான், நாட்டுக்கழுது ஹராம் என்றான். இந்த மாதிரி ஒரு சில விலங்குகள் வரும். எல்லா விலங்குகளும் அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பானா? குறிப்பிட மாட்டான். அப்போ பொதுவான அளவுகள் இருக்கும். கோரப்பற்கள் உள்ள விலங்குகள் ஹராம், வேட்டை நகம் உள்ள பறவைகள் ஹராம் என்று வருது. இதை வச்சு மர அணில் வகைகளை ஆய்வு செய்து பார்த்தால் அதுல பல்லு நீளமா இருக்குது. கோரப்பல்லுன்னா எல்லா பல்லும் சமமான அளவில் இருக்கும், ஒரு சில பற்கள் மட்டும் நீளமா கூர்மையா இருக்கும். அப்ப இந்த பற்களோட வகையை பார்த்தா அணில்ட 302 பல்லு தொங்குது. இந்த மாதிரி கோரப்பல்லாத்தான் விளங்குது. ஆனா இதுல விஞ்ஞான ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது. இது கோரப்பல்லா இல்லையான்றதுல அறிவியல்லையும் சர்ச்சை செய்யறாங்க, மார்க்கத்திலையும் சர்ச்சை செய்யறாங்க. எனவே ஒரு சாரார் ஹலால் என்றாங்க, ஒரு சாரார் ஹராம் என்றாங்க, ஒரு சாரார் கோரப்பல் என்றாங்க, இன்னொரு சாரார் கோரப்பற்கள் இல்லை என்றாங்க. அப்ப அது சம்பந்தமான விளக்கம் என்னன்றது அது சம்பந்தப்பட்ட கேள்விக்கு நான் பதிலளிக்கும் போது சொல்கிறேன். ஆனா இந்த மாதிரி ரெண்டுக்கும் இடைப்பட்ட சந்தேகத்துக்கு இடமான சில விஷயங்கள் இருக்கும். இந்த விஷயத்துல நாங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்றது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. லா யஅலமுஹா கஸீரும் மினன் நாஸ், மனிதர்களில் அதிகமானவர்கள் இதை அறிய மாட்டார்கள். அந்த சந்தேகத்துக்குள்ள விஷயத்தை ஒரு சில பேர் அறிந்து கொள்வாங்க, அவங்களோட அறிவு ஞானத்தால் அதை விளங்கிக் கொள்வார்கள். ஆனால் மனிதர்கள் அதிகமானவர்களுக்கு விளங்குமா? விளங்காது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுக்கு விளக்கம் வரலன்னா என்ன பண்ணுங்க? ஃபமனித்தகல் முஷப்பஹாத்தி, யார் சந்தேகத்துக்குரியவைகளில் இருந்து விலகி கொள்கிறாரோ இஸ்தப்ரஹ லிதீனிஹி வ இர்லிஹி, அவர் தனது மார்க்கத்தையும் மானத்தையும் பாதுகாத்து கொண்டார்.
சந்தேகத்துக்குள்ள நீங்க போய் நுழைஞ்சிடாதீங்க. ஒருவேளை அது ஹராமா இருந்திருந்தா நீங்க சந்தேகத்தில் இருக்குது, நீங்க ஹலால் என்று முடிவு செஞ்சு சாப்பிடுறீங்க. அது ஹராமா இருந்தா என்ன நடக்கும்? உங்களோட மானமும் போச்சு, ஹராத்தை சாப்பிட்டதாக ஆகிவிடும். உங்களோட மார்க்கமும் போச்சு, ஹராம் உங்களோட உடம்புக்குள்ள வந்து சேர்ந்துருச்சு. அப்ப மார்க்கத்தையும் மானத்தையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும்டா சந்தேகத்துக்குள்ள நுழையாதீங்க. வமன் வகஃபி சுபுஹாத்தி, யார் ஒருவர் சந்தேகத்துக்குரிய விஷயத்துக்குள்ளே நுழைந்து கொள்கிறாரோ, கராஇன் யர்ஆ ஹவுலல் ஹிமா, அவர் வேலியோரங்களில் மேய்ப்பவரை போன்றவர் ஆவார். யூஷிகு ஐயுவாகிஹு, அந்த வேலியோரத்தில் மேய்ப்பவர் சில வேளை வேலியை உடைத்து உள்ளே நுழைவதற்கும் நேரிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நீங்க மார்க்கத்தை பாதுகாக்கணும் என்று சொன்னா உள்ள நுழைஞ்சிடாதீங்க. நீங்க இல்ல மார்க்கத்தை பாதுகாக்க நினைக்காம சுபஹாத்துக்குள்ள நீங்க உள்ள நுழைஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க வேலியோரத்துல மேய்ஞ்சு கொண்டு இருந்து அப்படியே வேலியை உடைச்சி உள்ள போறதுக்கு நேரிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், வ இன்ன லிகுல்லி மலிகின் ஹிமன், ஒவ்வொரு அதிகாரிக்கும் அரசனுக்கும் ஒரு வரம்பு இருக்கிறது. ஒரு நாட்டுக்கு ஒரு எல்லை இருக்குதா இல்லையா? நாட்டுக்கு ஒரு பவுண்டரி இருக்குதா இல்லையா? பவுண்டரி போட்டுக்கொள்ளலாம் என்று இந்த செய்தியில விளங்குது. ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு நாட்டுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அலா இன்ன ஹிமல்லாஹி ஃபீ அர்லிஹி மஹாரிமுஹு, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் இந்த பூமியில், அல்லாஹ் என்ற அரசனுக்கு இந்த பூமியில் உள்ள வரம்பு என்ன தெரியுமா? நீங்கள் ஹராத்துக்குள்ளே நுழையக்கூடாது என்பதுதான். அல்லாஹ் போட்டிருக்கக்கூடிய ஹராம் என்பது இந்த பூமியில் உள்ளவருக்கு அல்லாஹ் ஏற்படுத்தின வரம்பு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப எவ்வளவு தெளிவாக சந்தேகத்துக்கு இடமானவைகளை நாங்கள் பின்பற்றக்கூடாது, செய்யக்கூடாது, அமுல்படுத்தக்கூடாது என்பதை இந்த செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது புகாரில 52வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்குது. எனவே பலவீனமான செய்தியின் அடிப்படையில் வந்த இந்த தஸ்ரீக்குடைய நாட்களில் குர்பானி உண்டு என்ற செய்தியை நாங்கள் பின்பற்றக்கூடாது, அதற்கு ஆதாரம் இல்லை. ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வேறு சில அறிவிப்புகளை காட்டுவாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 2099வது செய்தியில வருது, ஐயாமு தஷ்ரீகி, தஷ்ரீக்குடைய நாட்கள் என்பது ஐயாமு அக்லின் வசுர்பின், உண்ணும் பருகும் நாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நுபைஷா பின் அம்ர் பின் அவுஃப் அல் ஹுதலி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கிறார். அப்ப உண்ணுவதற்கும் பருகுவதற்குரிய நாளாக தஸ்ரீக்குடைய நாள் இருப்பதனால அந்த நாள்ல குர்பான் கொடுக்கலாம் என்று சில பேர் வாதிடுறாங்க. ஹதீஸ் வாசகத்துல உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் என்று தான் இருக்குது, குர்பான் கொடுப்பதற்குரிய நாள் என்று இல்லை. அதனால தஸ்ரீக்குடைய நாட்களில் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அனுமதியை வச்சு குர்பானுக்குரிய நாள் என்று தீர்மானிப்பது ஹதீஸ்கள்ல இல்லாத சட்டங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வதாக அமையும். அது வரம்பு மீறிய ஒரு குற்றமாக அமையும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இதே கருத்தில் உள்ள செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 2100வது செய்தியாகவும் பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இந்த செய்தியில என்ன அர்த்தம்? உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அது குர்பானிக்குரிய நாள் இல்லைன்னா அதுல அர்த்தம் என்ன என்றதை நாங்கள் விளங்கணும். அதை விளங்கப்படுத்தக்கூடிய விதத்துல அஹ்மதுல 535வது எண்ணில் வரக்கூடிய ஒரு செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஹாதிஹி ஐயாமு அக்லின் வசுர்பின், இது இந்த நாட்கள் இருக்கிறதே, தஸ்ரீக்குடைய நாட்கள் இருக்கிறதே, அது உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் உரிய நாட்கள். ஃபலா யஸூமுஹா அஹதுன், அந்த நாட்களிலும் நீங்கள் யாருமே நோன்பு நோக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தி அஹ்மதுல 535வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் என்று சொன்னா புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தின் நாட்கள் என்பதனால தஸ்ரீக்குடைய நாட்களையும் புனிதமாக கருதி கொண்டு நோம்பு பிடிக்க போயிடாதீங்க. யௌமுன் நஹர், பெருநாள் தினத்தில் அறுத்து பலியிடும் நாளில் நீங்கள் குர்பான் கொடுக்கிற அந்த இறைச்சிகளை சாப்பிடுவதற்குரிய நாளாக பெருநாள் தினத்தையும் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய 3 நாட்களையும் பயன்படுத்திக்கோங்க என்ற கருத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி இருக்கிறாங்களே தவிர இந்த நாள்ல நீங்க குர்பான் கொடுக்கணும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வரல. ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா? எங்களை தவிர தௌஹீத் ஜமாத் கருத்துல உள்ளவர்களை தவிர பெரும்பாலும் சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த அனைத்து பிரிவினர்களும் இஸ்லாத்தில் உள்ள எல்லா கூட்டங்களும் தஸ்ரீக்குடைய நாட்களில் குர்பானி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இவ்வளவு ஒரு தவறான ஒரு செயல். உலமா சபை இருக்கிறார்கள், அவர்களுக்கு இது சம்பந்தமாக ஃபத்வா கொடுக்க முடியாதா? மக்கள் நம்பி இந்த காரியத்தில் ஈடுபடுறாங்களா இல்லையா? குர்பானிக்குரிய நாள் என்றே அடுத்தடுத்த நாட்கள்ல, துல்ஹஜ் பெருநாளைக்கு அடுத்த நாட்கள்ல குர்பான் கொடுப்பதற்காக வேண்டி ஒதுக்குறாங்க. பெரும்பாலும் பெருநாள் நாள்ல பெருநாளை கொண்டாடிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தான் குர்பானியை நிறைவேற்றாங்க. குர்பானிக்குரிய நாட்களாக அந்த நாட்கள் இல்லை.
இஸ்லாத்துல குர்பானுக்கென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக கொடுத்த குர்பானியை கூட உல்ஹியா குர்பான்ல சேராதன்னு ரசூலா தடுத்திருந்தாங்கன்னு சொன்னா, பெருநாள் தினத்தில் மட்டும்தான் அந்த குர்பானியை கொடுக்கணும் என்னும் போது யௌமுன் நஹர் என்றதற்கு தெளிவாக வாசகம் வருகின்ற நேரத்தில், அறுத்து பலியிடும் நாள் என்று வாசகம் வருகின்ற நேரத்தில் பெருநாள் தினத்தில் தொழுகைக்கு பிறகிலிருந்து மஹ்ரிப் வரக்காட்டிலும் குர்பானியை நிறைவேற்றாமல் அடுத்தடுத்த நாட்களில் குர்பானியை கொடுத்து குர்பானியுடைய அமலை பெரும்பாலானவர்கள் பால்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் இந்த கேள்வி எழுப்பி பேச வேண்டி இருக்குது. அப்போ அன்பிற்குரியவர்களே, இதை நீங்கள் சிந்தியுங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, திருக்குர்ஆன்ல 22வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தை ஆதாரமாக காட்டுவாங்க. அந்த குர்ஆன் வசனத்தில் என்ன வருதுன்னு சொன்னால், லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்கள் தங்களுடைய பயன்களை அடைந்து கொள்வதற்காகவும், வயத்குரு ஸ்மல்லாஹி ஃபீ ஐயாமின் மஅலூமாத் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஹாம், அவர்களுக்கு சாதுவான கால்நடைகளை அல்லாஹ் வழங்கியதற்காக அந்த கால்நடைகளை அறுத்து பலியிடுவதற்காகவும் அந்த நாட்களில் ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்கள் வருவார்கள் என்று ஒரு குர்ஆன் வசனம் சொல்வதாக சொல்லி அல்லாஹ் ஐயாமுன் மஅலூமாத் என்று அல்லாஹ் சொல்றான். ஐயாமின் மஅலூமாத் என்று சொன்னா அறியப்பட்ட நாட்கள் என்று சொன்னா தஷ்ரீக்குடைய நாட்கள் தான். அந்த நாட்கள்ல தான் நாங்கள் குர்பானி கொடுக்கணும், குர்ஆனே நமக்கு அது ஆதாரமா சொல்லிருச்சு என்று சொல்லுவாங்க. இவர்கள் சொன்ன இந்த மொழிபெயர்ப்பு சரியா? இந்த மாதிரி ஐயாமுன் மஅலூமாத் என்று சொல்லக்கூடியது தஷ்ரீக்குடைய நாட்களா? இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்வதே குர்பானியை பற்றியா என்பதை நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். முதல்ல என்ன விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னால், இந்த வசனத்தில் வரக்கூடிய வாசகம் வயத்குரு ஸ்மல்லாஹி ஃபீ ஐயாமின் மஅலூமாத் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஹாம், அல்லாஹ் தங்களுக்கு சாதுவான கால்நடைகளை வழங்கியதற்காக ஐயாமின் மஅலூமாத்தில் அறியப்பட்ட நாட்களில் அவங்க குர்பான் கொடுக்கணும்னு இவங்க சொல்றாங்களே, அந்த கருத்து இந்த வசனத்திற்கு உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. வயஸ்குரு ஸ்மல்லாஹி, அல்லாஹ்வோட பேர் சொல்லணும், பின்னாடி அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஹாம், அல்லாஹ் தந்த கால்நடைகள் மீது. அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு மீது என்ற அர்த்தம் கொண்டால், மீது என்றால் என்ன அர்த்தம்? அந்த குர்பான் பிராணி மீது அல்லாஹ்வோட பேரை சொல்லி அறுக்கணும் என்ற அர்த்தம் என்று சிலர் பொருள் கொள்வார்கள். அரபு இலக்கண ரீதியாக இந்த மாதிரி பொருள் கொள்வதற்கு நேரடியாக வாய்ப்பு இருக்கிறது, அதை மறுக்க முடியாது. ஆனால் அப்படி நாங்கள் பொருள் கொண்டால் என்ன கருத்து வரும்? ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்கள் வருகிறார்கள். வருகின்ற மக்கள் ஹஜ்ஜுக்காக சென்றால் குர்பானி கொடுப்பது கடமையாகிவிடும். ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் குர்பானி கொடுப்பது கடமையாகும் என்பதுதான் இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது என்ற கருத்து வருமா இல்லையா? ஏன்டா அந்த வசனத்துல ஆரம்ப வாசகம் எப்படி வருது? வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்க. யஅதூக ரிஜாலன், அவர்கள் நடந்து வருவார்கள். வஅலா குல்லி லாமிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், அவர்கள் ஒவ்வொரு மெலிந்த ஒட்டகத்தின் மீதும் விரைந்து வருவார்கள். நடந்தும் வருவார்கள், மெலிந்த ஒட்டகத்தின் மீதும் வருவார்கள். மக்கள் ஹஜ்ஜுக்காக வர சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்கள் பயனை அடைந்து கொள்வதற்காக. இப்ப இந்த வசனத்துல குர்பான் கொடுக்க வேண்டும் என்று கருத்து சொல்றாங்களே, அவங்களோட கருத்துப்படி வயத்குரு ஸ்மல்லாஹி ஃபீ ஐயாமின் மஅலூமாத், அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வின் பேர் சொல்லி, அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஹாம், அல்லாஹ் தங்களுக்கு வழங்கிய கால்நடைகள் மீது அறுத்து பலியிடுவதற்காக வருவார்கள் என்று அவங்க கருத்தின் பிரகாரம் மொழிபெயர்க்க வேண்டி வரும். இப்படி மொழிபெயர்த்தால் ஹஜ்ஜுக்காக வருபவர்கள் பயன்களை அடைந்து கொள்வதற்கு ஹஜ்ஜுக்கு வருவார்கள், குர்பானி கடமையை நிறைவேற்றுவதற்கு ஹஜ்ஜுக்கு வருவார்கள் என்று கருத்து வரும். அப்ப இதுல இருந்து என்ன சட்டம் வரும் என்றால், ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் குர்பான் கொடுப்பது கடமை என்று வரும். ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் குர்பான் கொடுப்பது கடமை என்ற கருத்தில் இந்த ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்கள்ல குர்பான் கொடுக்கணும், ஐயாமின் மஅலூமாத் என்பது அறியப்பட்ட நாட்கள் என்பது தஷ்ரீக்குடைய நாட்கள் என்று கருத்து சொல்றாங்க பாருங்க. இவங்க யாராவது ஹஜ்ஜுக்கு குர்பான் கடமை என்று சொல்வார்களா? இதுதான் வாதம். வசனத்தின் எழுத்தில் உள்ள வாசக அமைப்பு, வசன நடையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த மாதிரி கருத்து கூட்டத்துக்கு இடம் இருந்தாலும், அந்த கருத்தில் நாங்கள் அந்த வசனத்தை மொழிபெயர்த்து விளங்க போனோம் என்றால் ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கு குர்பானி கடமை என்று ஆகும். யாராவது ஒரு சுன்னத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஆலிம் ஹஜ்ஜுக்கு செல்பவர் ஹஜ்ஜி மாத்திரம் ஒருத்தர் நிறைவேற்றினால் குர்பான் கொடுக்க வேண்டும் என்று ஃபத்வா கொடுப்பாரா? மதுஹப் அறிஞர்கள் அப்படி சொல்லி இருக்கிறார்களா? சலஃபு அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்களா? ஹலஃபு அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்களா? சமகாலத்து அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்களா? ஹஜ்ஜி செல்பவர் தனியா குர்பான் கொடுங்க. இப்ப ஹஜ்ஜில பல வகைகள் இருக்குது. இஃப்ராத் என்ற முறையில் ஹஜ்ஜி நிறைவேற்றலாம். ஹஜ்ஜுக்காக மட்டும் நியத்தை வச்சு ஹஜ்ஜை மட்டும் நிறைவேற்றி விட்டு வருவது.
இப்படி இஃப்ராது முறையில் ஹஜ்ஜு செய்பவர்கள் குர்பானி கொடுக்கவே வேண்டும். அவங்க விரும்பி கொடுக்கறது தனி விஷயம், ஆனா குர்பானி கொடுத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி சொல்லவில்லை. ஏனென்று சொன்னா அதுக்கு மாற்றமாக என்ன வருது? திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 196வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அத்தீமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றுங்கள். ஃபஇன் உஹ்சிர்தும் ஃபமஸ்தைஸர மினல் ஹதியி, யார் ஒருவர் அச்சமான சூழ்நிலையில இந்த ஹஜ்ஜை உம்ராவையும் சேர்த்து செய்யணும் என்ற முடிவுக்கு வருகிறாரோ அவர் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஹதியுவை, பலிப்பிராணியை அறுத்து பலியிட வேண்டும் என்கிறார். இங்க கூட அல்லாஹ் உல்ஹியா குர்பானியை கொடுக்க சொல்லல, ஹதியுவை தான் நிறைவேற்ற சொல்கிறான். அப்ப அந்த ஹதியு என்று சொல்லக்கூடிய பலிப்பிராணியை யாரு நிறைவேற்ற வேண்டுமா? யாரு ஹஜ்ஜை உம்ராவையும் சேர்த்து தமத்தஅ முறையில் ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்களோ அவர்கள் தான் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க. ஹஜ்ஜி மட்டும் செய்பவர், தமத்தஅ முறையில் ஹஜ்ஜி செய்யாதவர் குர்பானி கொடுங்கண்டு சட்டம் போட்டதாக 22வது அத்தியாயத்தில் 28வது வசனத்துக்கு நீங்க சொல்ற இந்த கருத்தின் பிரகாரம் வருகிறதா இல்லையா? அது குர்ஆன் வசனத்துக்கு முரண்பாடான ஒரு விளக்கமா வருதா இல்லையா? இதை நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி செல்கிறார்கள். அப்படி ஹஜ்ஜிக்காக செல்கின்ற நேரத்தில் யார் ஒருத்தருக்கு பலிப்பிராணி இல்லாமல் இருக்குதோ அவங்க எஹ்ராம்ல இருந்து விடுபடுங்கன்றாங்க. ஹஜ்ஜி செல்பவர் ஹஜ்ஜையும் செஞ்சுட்டு உம்ராவையும் செய்ய நினைத்தால் பலிப்பிராணியை கொடுக்கணும். அப்ப பலிப்பிராணியை யார் எடுத்து வர்றீங்களோ நீங்க மட்டும்தான் உம்ராவையும் கண்டினியூ பண்ணலாம். பலிப்பிராணியை நீங்க எடுத்து வரலன்னு சொன்னா ஹஜ்ஜுடைய காரியத்தை நிறைவேற்றிட்டு இஹ்ராம கலைங்கன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொல்றாங்கடா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி, இது புகாரில 1561வது செய்தியா பதிவு செய்யப்படுது. அவங்க சொல்றாங்க, ஹரஜ்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க ரசூலுல்லாவுடன் வலா நுரா இல்லா அன்னவுல் ஹஜ்ஜு, ஹஜ்ஜுக்காகவே தவிர வேறு எதற்காகவும் புறப்படவில்லை, ஹஜ்ஜுக்காக புறப்படுகிறோம். ஃபலம்மா கதிம்னா ததவஃப்னா பில் பைத்தி, நாங்கள் காபாவுக்கு சென்று காபாவை அடைந்ததும் அதை சுற்றி வளைத்து தவாஃபுடைய காரியத்தை நிறைவேற்றி ஹஜ்ஜுக்கான கிரியைகளை முடித்து விட்டோம் சொல்லிட்டு ஃபஅமரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் நமக்கு கட்டளையிடுறாங்க, மல்லம் யகுன் சாக்கல் ஹதிய, யார் ஒருத்தர் ஹதியுவை கொண்டு வரவில்லையோ, பலிப்பிராணியை கொண்டு வரவில்லையோ, ஐ யஹில்ல, அவர்கள் எஹ்ராமிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னார்கள். ஃபஹல்ல மல்லம் யகுன் சாக்கல் ஹதிய, யாரு பலிப்பிராணியை எடுத்து வரவில்லையோ அவர்கள் அனைவரும் எஹ்ராமிலிருந்து விடுபட்டார்கள். அப்ப என்ன அர்த்தம்? ஹஜ்ஜை செஞ்சிட்டாங்க, ஆனா பலிப்பிராணி இல்லை, எனவே உம்ரா செய்ய முடியாது, எனவே இஹ்ராம்ல இருந்து விடுபட்டாங்கன்னு வருது. ஆயிஷா என்ன சொல்றாங்க, வ நிசாஉஹு, அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார்களான நாங்களும் லம் யசுக்ன ஃபஅஹ்லல்ன, நாங்களும் பலிப்பிராணியை கொண்டு போயிட்டு இருக்கல, அதனால நாங்களும் உம்ரா செய்யாமல் ஹஜ்ஜை மட்டும் செஞ்சுட்டு இஹ்ராம்ல இருந்து விடுபட்டோம் என்று சொல்றாங்க. இப்ப என்ன அர்த்தம்? ஹஜ்ஜிக்கு செல்பவர் ஹஜ்ஜை மட்டும் நிறைவேற்றினால் ஹஜ்ஜுக்காக வேண்டி குர்பானி கொடுக்க வேண்டியது இல்லை, ஹஜ்ஜுவை நிறைவேற்ற வேண்டியது இல்லை என்றது இந்த செய்தியும் சொல்லும் போது 22வது அத்தியாயத்தில் 28வது வசனம் ஹஜ்ஜிக்கு குர்பான் கொடுக்கிறது தான் ஐயாமின் மாலூமாத்துல கொடுக்க சொல்லி வந்துச்சென்று கருத்து சொன்னா அது பிழையாகுமா இல்லையா? அப்ப அந்த வசனத்தை எப்படி நாங்க மொழிபெயர்க்கிறோம்டா, அவங்க வஅத்தின் ஃபின்னாசி பில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுக்காக மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்க இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் சொல்ல அவர் அறிவிப்பு செய்கிறார். யஅதூக ரிஜாலன், அவர்கள் நடந்து வருவார்கள், வஅலா குல்லி லாமிரின், அவங்க ஒவ்வொரு மெலிந்த ஒட்டகத்தின் மீது வருவார்கள், யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், தொலைவான தூரத்திலிருந்து அவர்கள் வருவார்கள், லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்கள் பயன்களை அடைந்து கொள்வதற்காக, வயஸ்குரு ஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், அவர்கள் குறிப்பிட்ட சில நாட்களில் அல்லாஹ்வை போற்றி புகழுவதற்காக, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக, அல்லாஹ்வின் பெயரை திக்ர் செய்வதற்காக வருவார்கள். அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், அவர்களுக்கு சாதுவான கால்நடைகளை வழங்கியதற்காக வேண்டி அல்லாஹ்வை அவர்கள் போற்றி புகழுவார்கள். வழங்கியதற்காக போற்றி புகழுவார் என்ற கருத்து தான் இந்த வசனம் சொல்கிறது. காரணம், ஹஜ்ஜுக்காக வேண்டி குர்பானி என்ற கடமை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லவில்லை. அதற்கு மாற்றமாக ஹஜ்ஜு செய்பவர் குர்பானி கொடுக்க வேண்டியதில்லை என்பதை நபிகளாருடைய வழிமுறையிலும் அல்லாஹ் தஆலா தமத்தோல தவிர மற்றவைகளுக்கு குர்பானியை கடமையாக்கவில்லை என்பதிலிருந்தும் நமக்கு விளங்குதா இல்லையா? அப்படிங்கிற அலா என்ற வார்த்தை வந்துச்சு, அலா என்று வந்தாலே மீது என்று தான் அர்த்தம் என்ற மாதிரி சொல்லுவாங்க. அது அரபு இலக்கணத்துல அலா என்பது மீது என்ற கருத்துல மட்டும் வராது. இப்போ உதாரணமா சொல்றதாக இருந்தா அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்துல 185வது வசனத்துல சொல்லும் போது என்ன சொல்கிறான்? பலி துக்கப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும்,
அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டியதன் மீது அல்லாவை பெருமைப்படுத்த வேண்டும் என்று தான் இவங்களோட மீது என்ற கருத்துப்படி நாங்கள் மொழிபெயர்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்றான், வலி துக்கபிருல்லாஹ, அல்லாவை நீங்கள் புகழ வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும். அலாமா ஹதாக்கும், அலா என்ற வார்த்தை வருது, ஆனா மா ஹதாக்கும், அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக. அலா என்றது காக என்று நாங்கள் மொழிபெயர்த்தோமா இல்லையா? அப்ப அந்த இடத்தை பொறுத்து கருத்தை பொறுத்து அலா என்றதுல கருத்து மாறும். அதே போன்று இங்க அலாமா ரஸகவும் மின் பஹீமத்தில் அல்லாம் என்றா அல்லாஹ் கால்நடைகள், சாதுவான கால்நடைகளை வழங்கியதன் மீது என்று சொல்லாமல் வழங்கியதற்காக என்று கருத்து கொள்ளலாம். அதற்கு காரணம் ஹஜ்ஜுக்காக குர்பானி என்பது இல்லை. இன்னும் சொல்ல போனா இப்ராஹிம் நபி எப்ப ஹஜ்ஜை கடமையாக்குறாங்க, எப்ப உல்ஹியா என்பது கடமையாகுது, அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உல்ஹியா என்பது ஹஜ்ஜோட தொடர்பு பட்ட ஒரு கடமையா இல்ல, ஆரம்பத்திலேயே உல்ஹியா என்பது கடமையாகிவிட்டது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுறதா கனவு காண்கிறார். இப்ப நரபலி சம்பிரதாயத்தை ஒழிப்பதற்காக வேண்டி அவங்க அழைத்து செல்கிறார். அதை ஒழிச்சு கட்ட போற நேரத்துல அந்த மக்கள் மத்தியிலே அல்லாஹ் தாலா ஒரு தென்படக்கூடிய விதத்துல ஒரு பலி பிராணியை இறக்கி, மனுஷனை நரபலி கொடுக்காதீங்க, ஒரு பிராணியை ஒரு சாதுவான கால்நடையை அறுத்து பலியிடுங்கன்னு அல்லாஹ் தாலா ஒரு செம்மறியாடை இறக்க வச்சு நரபலி என்றதை இல்லாமாக்கி குர்பானி என்ற உல்ஹியா என்ற கடமையை நிறைவேற்றான். இதைத்தான் நாங்கள் கடைபிடிச்சிட்டு வர்றோம். உல்ஹியா என்ற குர்பானி என்பது நாங்கள் இந்த அடிப்படையில் கடைபிடிச்சு வர்றோம். காபத்துல்லால ஹஜ் என்ற காரியம் எப்ப நிறைவேற்ற ஆரம்பமாகுது, வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி என்று இப்ராஹிம் நபி எப்ப அறிவிப்பு செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்றான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பருவ வயசு அடைஞ்சி அந்த காபாவுடைய அஸ்திவாரங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு அதற்கு பிறகு அதை புனர் நிர்மாணம் செய்ததற்கு பிறகுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து காபாவை மீண்டும் கட்டி எழுப்பிய பிறகுதான் ஹஜ்ஜுக்கு மக்களை அழைக்க சொல்லி வந்துச்சு. உல்ஹியா என்பது ஹஜ்ஜுக்கு முன்பதாகவே, பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கடமையான ஒரு வணக்கம். அதற்கு பிறகுதான் ஹஜ்ஜி கடமையாகுது. உல்ஹியாக்கும் ஹஜ்ஜுக்கும் சம்பந்தம் இல்லை, அது ஒரே காலத்துல நிறைவேற்றதுனால மக்கள் என்ன விளங்கிட்டாங்கன்னு சொன்னா இதுக்கு ஹஜ்ஜோட சம்பந்தமா இருக்குதுன்னு நினைச்சு ஹஜ்ஜுடைய நாட்களிலும் தஸ்ரீக்குடைய நாட்களிலும் உல்ஹியாவை கொடுக்கணும் என்ற மாதிரி கருத்து கொடுத்துட்டாங்க. ரசூல்லா உல்ஹியாவுக்கு நிறைவேற்ற சொன்னது அந்த நாள்ல பலியிடுங்க, யௌமுன் நஹர்ல பலியிடுங்க, அதை தான் நாங்கள் நிறைவேற்றணும். எனவே தஸ்ரீக்குடைய நாட்களில் குர்பானியை நிறைவேற்ற வேண்டும் என்பது தவறான கருத்து. அதுக்கு குர்ஆனிலும் ஆதாரம் இல்லை. ஹதீஸ்ல வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களும் பலவீனமாக இருப்பதனால பெருநாள் தினத்தில் மட்டும்தான் நாங்கள் குர்பானியை நிறைவேற்றணும். மக்களே, உங்களுடைய குர்பானி அமல்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக பெருநாள் தினத்தில் பெருநாள் தொழுகைக்கு பிறகிலிருந்து அன்றைய தினம் மஹ்ரிபுக்கு முன்பதாக குர்பானிகளை நிறைவேற்றுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் மார்க்கத்துடைய அடிப்படை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.